ஜனவரி ஒரு சிறப்பான மாதமாகும். ஏனெனில் இது புதிய மற்றும் புதிய ஆண்டிற்கான வகையை திறக்கிறது. தமிழக மக்கள் தங்கள் அறுவடை திருநாளான பொங்கலை வரவேற்பதும் இன்னும் சிறப்பு. சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 4 நாள் நிகழ்வுதான் பொங்கல். பொதுவாக பொங்கல் ஜனவரி 13 முதல் 16 வரை கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் ஆகிய 4 நாட்களும் தனித்தனி முக்கியத்துவம் வாய்ந்தது. தைப்பொங்கல் ஜனவரி 14 அன்று மகர சங்கரந்தியுடன் ஒத்திருக்கிறது. இது இந்தியா முழுவதும் பல்வேறு பிராந்திய பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. போகி தினத்தன்று மக்கள் தங்களிடமுள்ள பழைய பொருட்களை தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக புதிய பொருட்களை கொடுக்கிறார்கள். தை அல்லது சூரிய பொங்கல் நாளில் சூரிய கடவுள் வழிபடப்படுகிறது. வீட்டின் நுழைவாயிலில் கோலங்கள் அல்லது அலங்கார வடிவங்கள் வரையப்பட்டிருக்கும். தைப்பொங்கல் தமிழ் சூரிய நாட்காட்டியின் தமிழ் புனித மாதமான தையின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. மாட்டுப்பொங்கல் நாளில் கால்நடைகள் அல்லது மாடு வழிபடப்படுகிறது. விளைநிலங்களில் செய்யும் வேலைகளுக்கு மக்கள் தங்கள் வணக்கத்தை காட்டுகிறார்கள். பளபளப்பான கொம்புகளால் கால்நடைகள் மிகவும் அழகாக இருக்கும். மேலும் அவை மலர் மாலைகள், மணிகள் மற்றும் மாலைகள் அணிவிக்கப்படுகின்றன. 4வது அல்லது காணும் பொங்கல் தினத்தன்று குடும்பங்கள் ஒன்று கூடி மகத்தான உணவு உண்டு. மயிலாட்டம் மற்றும் கோலாட்டம், பாரம்பரிய நாட்டுப்புற நடனங்கள் இந்த நாட்களில் நிகழ்த்தப்படுகின்றன. காளைகளை உள்ளடக்கிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு, வழுக்கு மரம், ஜிம்னாஸ்டிக் மற்றும் யோகாவின் கலவையான மல்லர் கம்பம், தொங்கும் மண்பானையை உடைக்கும் கூடையடித்தல் மற்றும் கபடி போன்ற விளையாட்டுகளும் நடத்தப்படுகின்றன. பொங்கல் மேளா அல்லது கண்காட்சி புடவைகள், இன நகைகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மண்பாண்டங்கள் ஆகியவற்றை காட்சிப்படுத்தி விற்பனை செய்கின்றன. தமிழில் பொங்கு என்றால் கொதிக்க வைப்பது என்று பொருள்படும். இந்த சொல்லில் இருந்துதான் பொங்கல் வந்தது. பொங்கல் ஒரு இனிப்பு உணவு. பொங்கல் பண்டிகை நாட்களில் ஒரு பானையில் பால், வெல்லம் மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றின் புதிய அரிசியை போட்டு கலவையாக பொங்கல் வைப்பார்கள். பால் நிரம்பி வழிவது செழிப்பு மற்றும் நீதியின் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த தருணத்தை மக்கள் பொங்கல் என முழங்கி கொண்டாடுகிறார்கள். கரும்பு, காய்கறி, மசாலா பொருட்களும் கடவுளுக்கு படைக்கப்படுகின்றன. கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரியிலும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இது உலகமெங்கிலும் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்களிடையே, குறிப்பாக இலங்கை, மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது.